டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய லேசிபே அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ லேசிபே அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்னுடைய பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். நான் தான் இந்த பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷனே போட்டு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா பே லேட்ரு, நம்ம பில் பேமெண்ட் பண்ணுறது, ஸோ வந்துட்டு ஆட்டோ 360, ஸோ இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கும். கிஃப்ட் கார்டு வந்துட்டு இதில் கொடுக்குற மாதிரி வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இதில் இருக்கும். அதில் நம்ம வந்துட்டு இந்த ஹோம் பேஜ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்தியா போய் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்டில் இங்கே பாருங்கள், மொபைல் ரீசார்ஜ், மொபைல் போஸ்ட்பெய்டு பேமெண்ட் பண்ணுறது. நான் அதிகம் ஃபாஸ்டேக் அப்படின்றத யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மந்த் எண்டில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்ததுன்னா மொபைல் ரீசார்ஜ் அப்படின்றது பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆர்டர் கொடுக்கறது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அது ரொம்ப ரேர் தான் ஆர்டர் கொடுக்குறது. இதே ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்றதுல இங்கே பார்த்தீங்கன்னா டியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு பே லேட்டரில் நோ டியூ அப்படின்னு வந்திருக்கு. நோ டியூனா இங்கே ஜென்ரேட் ஆன் த April 1 அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது ஏரோ மார்க் கொடுத்துடலாம். இங்கே கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா 3589 ரூபா 15 பைசா அப்படின்றது வந்துட்டு இதில் இருக்குது. இது நம்ம April 1 பேமெண்ட் பண்ணிடணும். இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், என்னத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல பேமெண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் டோட்டல் அமௌண்ட்டு செலக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்தோன்னா இது லோடிங் ஆகுது. ஸோ லோடிங் ஆனவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆட் ரீபேமெண்ட் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும். இது நமக்கு தேவையில்லை. இதை நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த இடத்துல உங்களுடைய அமௌண்ட்டு தான் இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல அமௌண்ட்டை பார்த்துக்கிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டு பே அப்படின்றது இதில் இருக்குது. இந்த கன்ஃபார்ம் டு பேயில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் முதல்ல காமிச்சிட்டு இருந்துச்சு. இதை பேமெண்ட் பண்ணுறதுல 0 கன்வீனியன்ஸ் ஃபீஸில் வந்துட்டு இது காமிச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு காமிக்கிறது இல்லை. டெபிட் கார்டு மூலிமா நம்ம பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டெபிட் கார்டில் பேமெண்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங்கில் பேமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஜிபே இருக்கிறதுனால ஜிபே காமிக்குது. ஸோ ஜிபே வந்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல நான் வந்து பே ஆன் ஜிபே அப்படின்றது கொடுத்துட்றேன். இப்போ லோடிங் ஆகுது. இப்போ நம்மளுடைய ஜிபே இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ நான் பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்துட்டு அந்த அமௌண்ட்டு டீட்டெயிலு இதெல்லாமே வந்துருச்சு. நம்மளுடைய பேங்க்கும் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இதை கொடுத்தலாம், கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ரகசிய எண் கேட்கிறது. அந்த ரகசிய எண்ணையும் கொடுத்துடலாம் இந்த இடத்துல. அதையும் நம்ம போட்டுட்டோம். போட்ட பிறகு இங்கே வந்து பே நவ் அப்படின்றத கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் லோடிங் ஆகுது. இப்போ பேமெண்ட் ஆகிடுச்சு. பேமெண்ட் ஆனவுடனே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் அதுவே மெசேஜ் வந்துருச்சு, பேமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் பேமெண்ட்டு. இந்த இடத்துல ஓகேவாயிடுச்சு. வித்தின் செகண்டே இதெல்லாம் நடந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பாருங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது வந்துச்சு 25/3/2026. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 7:31 இந்த பேமெண்ட்டை கட்டியிருக்கோம் அப்படின்றது வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதில் பேக் போயிட்டு நீங்கள் அந்த டியூ ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த டியூ ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு 0வில் தான் இருக்கும். இந்த டியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ லோடிங் ஆகுது. சாரி, டியூ ஆப்ஷன் கொடுக்குறது வேறு கொடுத்துட்டோம் போல். இங்கே டியூ இருக்குது. இப்போ நோ டியூ தான். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 0 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட பேமெண்ட் இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்படி தான் இதில் ஈஸியாக பேமெண்ட் பண்ணோம். ஸோ தயவு செஞ்சு எப்போவுமே டிலே பேமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டிலே பேமெண்ட் பண்ணும்பொழுது நமக்கு நிறையா பேட் பெனிஃபிட் எல்லாமே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் எனக்கு 10,000 ரூபா லிமிட்டு, 1 மாதம் வரைக்கும் எந்தவித வட்டியும் கிடையாது. தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறேன். ஸோ என்னுடைய வந்துட்டு ரீபேமெண்ட் அனுபவம் இதுதான். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.